Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. 10th standard mathsல இருந்து example 3.23 பார்க்கலாம். இதுல x square plus 8x plus 12 என்ற இருபடி கோவையின் பூஜ்ஜியங்களை காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த சம் எடுத்து நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இங்க x square plus 8x plus 12 ஒரு நம்பருக்கு மேல பவர் 2 பவர் 1 ஒரு நம்பர் இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணணும்னா காரணிப்படுத்தணும், அதாவது ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த நம்பரோட இதை வந்து பெருக்கணும். பெருக்குனா 12ன்னு கிடைக்கணும். நடுவில் என்ன நம்பர் இருக்கு, பிளஸ் 8ன்னு இருக்கா, கூட்டினா 8ன்னு கிடைக்கணும். முன்னாடி எதுவுமே இல்லை இல்லையா, அப்ப 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப 1ஓட 12 பெருக்கணும்னா 12, கூட்டினா 8ன்னு கிடைக்கணும். 6 2 12 கூட்டினா என்ன கிடைக்குது, 6 கூட 2 கூட்டினா 8. நடுவில் பிளஸ் இருக்கிறதுனால ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து பிளஸ் போட்டுரும். இப்ப இது எக்ஸ்ல ஸ்டார்ட் ஆகிறதுனால இந்த கொஸ்டினை எக்ஸ் பிளஸ் 6 எக்ஸ் பிளஸ் 2ன்னு எடுக்கலாம். அதாவது எக்ஸ் பிளஸ் 6 ஈக்குவல் டு 0ன்னு ஒரு டேர்மும் எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு ஒரு டேர்மும் எடுக்கலாம். எக்ஸ் இங்க வச்சுக்கோங்க, பிளஸ் 6 அங்க போகும்போது மைனஸ் 6ஆ மாறும், பிளஸ் 2 அங்க போகும்போது மைனஸ் 2ஆ மாறும். இப்ப என்ன பண்ண போறோம்னா, இப்ப இந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 8x பிளஸ் 12 இத p ஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்கணும். p ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 8x பிளஸ் 12. நமக்கு எக்ஸுக்கு வந்து ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் p ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இடத்துல மைனஸ் ஆர் நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். எங்கெங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அதை நான் மைனஸ் ஆர் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறேன். மைனஸ் ஆர் ஸ்கொயர் பிளஸ் 8 இன்ட்டு மைனஸ் 6 பிளஸ் 12 ஈக்குவல் டு 0 அப்படின்னு போடும். இப்போ ஆர் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 6 36, மைனஸும் மைனஸும் பிளஸ், பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸா 8 48 பிளஸ் 12 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 36 12 மட்டும் தானே பிளஸ்ல இருக்கு, இது ரெண்டுத்தையும் முதல்ல ஆட் பண்ணிக்கலாம். 36ஓட 12 கூட்டணும் அப்படின்னா 6 கூட 2 கூட்டினா 8, 3 கூட 1 கூட்டினா 4, அப்போ 48. இங்கே வேற ஒரு 48 இருக்கு, மைனஸ் 48. ரெண்டுத்தையும் கழிச்சோம்னா 0ன்னு வருமா. அடுத்து இந்த p ஆஃப் எக்ஸ் வர இடத்துல மைனஸ் 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ எங்கெங்கெல்லாம் எக்ஸ் வருதோ மைனஸ் 2 சப்ஸ்டியூட் பண்ண போறோம். எக்ஸ் ஸ்கொயர் வர இடத்துல மைனஸ் 2 பிளஸ் 8 இன்ட்டு மைனஸ் 2 பிளஸ் 12 ஈக்குவல் டு 0. இப்போ 2 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 2 4, மைனஸ் 2 மைனஸ் 2 மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் மைனஸும் பிளஸ் மாறிடும். இப்போ பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 8 2 16 பிளஸ் 12 ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே பிளஸ் 4 இருக்கு, பிளஸ் 12 இருக்கு. 12ஐயும் 4ஐயும் கூட்டணும் அப்படின்னா எவ்வளவு வரும்னா 16 அப்படின்னு வரும். 16, இங்க வேற ஒரு மைனஸ் 16 இருக்கு, ஈக்குவல் டு 0. இப்போ ஃபைனலா ஆன்சர் எப்படி எழுதணும்னா p ஆஃப் x ஈக்குவல் டு, அந்த கொஸ்டின் என்ன, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 8x பிளஸ் 12 பூஜ்ஜியங்கள் எழுதிட்டு மைனஸ் 2, மைனஸ் 6 அப்படின்னு எழுதணும். நமக்கு கிடைச்சது வந்து மைனஸ் 2 மைனஸ் 6 இல்லையா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.